ஷே ஏப்பா பெஸ்ட்டோ அரசியல்வாதி நியமித்த கவர்மெண்ட்டுக்காரனுக்கு ஏற்கனவே அரசியல்வாதி குத்தியாச்சு. இப்போ குத்திக்கிட்டே இப்போ ஓடிட்டாலே தான். இப்போ இவனை குத்த விடணும். கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவனை சென்னை டு மெட்ராஸ் டு கன்னியாகுமரி வரைக்கும் அவனும் பெண்ணும் நியமித்து இப்படி சுடிதார் போட்டு விளக்கி விரித்து நடக்கு. அடுத்து சேலச்சாரியை கட்டிட்டு 2 கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஆடிட்டு அலையுது. பூரா அரைக்கோட்டியை கையெழுத்து போட்டு தின்னு கொளுத்து மப்பேறி போய் கவர்மெண்ட் வேலாக்கிறவன் முற்றுப்புள்ளி இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குது. ஐயா கோயில் சொத்து இருக்கா, நீதிமன்றத்தில் போய் கேட்கணும். இந்த மாதிரி கோயில் இடம் இருக்குது, எல்லா விவசாயம் இருக்குது, அந்த விவசாயத்துக்கான மக்களுக்கு கொடுங்க. இவரானவர்கள் கோட்டாளர்கள் அங்கேருந்து கேட்கணும். இவன் எல்லாம் அமைக்க வச்சுருக்கான். இவனா நியமிக்கான். எல்லாம் நீதிபதி ஜட்ஜி கோட்டாரை கூட அரசியல்வாதியாக நியமிக்கான். போய் வேலைக்கு கேட்காங்க, வேலைக்கு டியூட்டி கேட்கல. நீங்கள் அந்த எங்கே போடுங்க, இங்கே போய் அங்கே போங்க, டக்கு டக்கு மகாராஷ்டிராவில் இடம் கிடக்கு போங்க. இவன் எல்லாமே இந்த கூத்தடிச்சப்பே இந்த அரசியல்வாதி. இவனை ஒரு பக்கம் கிழிச்சி ரோட்டில் விட்டு குத்தி விடணும்ட்டாருப்பா. விடமாட்டார். இப்போ தான் விளையாட்டு. நீதிமன்றம் நீதியாக வந்து உட்கார்ந்துருக்காரு. கடவுளவே அவமதிக்காங்க இவங்கப்பா. இவங்களுக்கு என்னப்பா புத்தி இருக்கும்? என்ன புத்தி இருக்கும்? செகண்டில் ஓடியாரணும். உட்காந்துட்டாரு. பார்க்கணும் என்ன எப்படி உட்காந்துருக்காரு, எப்படி இருக்கார் நீதிமன்றம். ஐயா ஜட்ஜி கோர்ட்டார் மேலே உட்காந்துருக்காரு. ஐயா என்ன ஏதுன்னு விளக்கத்தை கேட்காம ஓட்டணும் மக்கள் கொந்தளிச்சிச்சுன்னா ஒரு வேலை விட மாட்டான். கவர்மெண்ட் வேலைக்காரன் புரிஞ்சுக்கோங்கப்பா. அன்றைக்கே புரிஞ்சுக்கோங்க. கோர்ட்டில் நீதிமன்றத்துலேயும் புரிஞ்சுக்கோப்பா. மக்கள் கொந்தளிக்க இவன் விட்டுருவான். இவன் ஏற்கனவே பேய் ஆசையில் நிற்கான். அரசியல்வாதி இடத்த விற்கவா, மில்லு தொழிற்சாலை விடவா, அவன் 2ஆம் நம்பர். அதான் 2ஆம் நம்பர் பிடிக்காரு. 2ஆம் நம்பர் பார்க்க வரவனை பூரா கண்ணில் வலது கண்ணு நக்கு நச்சு என்னென்ன தயாரிக்கணும் குத்தி கொட்டஞ்சி எரிஞ்சிருவான்டா. சீலை குத்திட்டார். கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவனுக்கு அனைத்தும் ஆணுக்கு பெண்ணுக்கும் சீலை குத்திட்டார். இப்போ கண்ணில் குத்த வேண்டிய வேலை உன் வேலை. 8 நாட்டு சனீஸ்வரர் குத்திரு. ஒரு கவர்மெண்ட் வேலை அவன் தடவணும். 1 லட்சம் 2 லட்சம் சம்பளத்தை வாங்கி இவனே சம்பளம் வாங்குதான். யார்? அரசியல்வாதி. எம்எல்ஏக்கு 1.5 லட்ச ரூபா, எம்பிக்கு 1.5 லட்சம், அடுத்து மந்திரிக்கு 2 லட்சம், இவனுக்கு 2.5 லட்சம். யாருக்கு? முதலமைச்சர். கழிவு விடுதானாங்க எல்லாத்துக்கும். அன்றா முட்டா பேகலாம் 3/4 சத்தியப்பா போட்டாச்சுப்பா கணக்கு. போய் ஊசியை குத்திரு. ஊசியை போட்டு கண்ணில் கவர்மெண்ட் வேலாக்கிறோம் ஆணுக்கு பெண்ணுக்கும் வளர்த்து குத்தி வெளியே எரிஞ்சிரு. 3/4 சத்தியம்பா பூமியை அழிக்க வந்த பாய்.